இந்த காணொளி கொஞ்சம் பாருங்களேன். ஐரோப்பிய நாடுகளில் முன் எப்போதும் இல்லாத வகையில் வீசி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்சில் கடந்த வாரத்தில் மட்டும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பூமி வெப்பமாதல் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் வெப்ப அலை அதிகமாகி பல பேர் மரணிச்சிட்டு இருக்கிறாங்க. காடுகள் விலங்குகள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்னினோ அப்படின்ட்டு பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படுற வெப்பநிலை காரணமாக இந்த இந்தியா முழுவதும் பயங்கரமான வறட்சி, பருவநிலை மாற்றம் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை இந்த நிலத்தில் அண்ணன் சீமானை தவிர வேற யாருமே பேச மாட்டாங்க, பேசுனதும் இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் இருக்குது. திமுக இருக்குது, ஐயா ஸ்டாலின் இருக்காரு, தாவேகா இருக்குது, விஜய் இருக்காரு, அதிமுக இருக்குது, ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அதே மாதிரி திருமாவளவன், வைகோ அப்படின்னு பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு பல கட்சிகள் இருக்குது, பல தலைவர்கள் இருக்காங்க. ஆனாலும் யாருமே இந்த பருவநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் பத்தினா மேடைகளில் பேச மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறது என்னன்னா, எப்படி கூட்டணி, அந்த கட்சியில கூட்டணி சேர்றது, இந்த கட்சியில எப்படி கூட்டணி சேர்றது, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எப்படி மக்களுக்கு இலவசம் கொடுக்கலாம், மக்கள்கிட்ட எப்படி இலவசம் கொடுத்து ஓட்டை வாங்கலாம் அப்படின்னு தான் சிந்திப்பாங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த புவி வெப்பமாதலை பத்தி ஒவ்வொரு மேடைகளிலும் பாடம் எடுத்து மரம் வளர்க்கணும், மலைகளை பாதுகாக்கணும், இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் காக்கணும் அப்படின்னு பேசுறது அண்ணன் சீமான் மட்டும்தான். வெப்பமாகிறது, பருவநிலை மாறுகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பொதுமைக்கு. தமிழ் மண்ணையும் இந்த மக்களையும் அண்ணன் சீமான் எந்த அளவிற்கு நேசித்திருந்தால், ஐரோப்பிய நாடுகளில் இப்போ நடக்கிற மாதிரினா தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்ட்டு ஒரு பெரிய ஒரு முன்னோட்டமா அண்ணன் சீமான் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்கிறார். அதனாலதான் சொல்றோம், இந்த நிலத்துக்கு யார் தேவை? கூட்டணி பேரம் பேசுறவங்களா, இலவசம் கொடுப்பவங்களா, இல்லை இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இந்த புவி வெப்பமாதலை தடுப்பதற்கு என்ன செய்யறது அப்படி சிந்திச்சு அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இந்த நிலத்தில் வாழ வைக்க நினைக்கும் அண்ணன் சீமானா அப்படின்னு நீங்க தான் சிந்திக்கணும். சிந்திப்போம் தமிழா.